என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். சிந்தித்து பேசு, சமயறிந்து பேசு, சமயமறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு. சூப்பர் இருக்க மாட்டேடா. Hey guys, welcome back to our YouTube channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈதுனால 4 நாள் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ இன்னைக்காவது சரி புர்ஜ் கலிஃபா போகலாம் அப்படின்ட்டு நான் வந்து கிளம்பிட்டு இருக்கேன். பஸ்ஸை பிடிச்சி துபாய் போகலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கோம். ஹே ப்ரோ, ஹே கைஸ், இங்கே பாருங்க யார் இருக்கா பாருங்க நம்மளோட. நீங்க என்ன பண்றீங்க? சும்மா போலான்னு வந்தேன். நான் துபாய் போலான்னு இருக்கேன், வரீங்களா என் கூட? நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். வரம் ப்ரோ, எந்த ஏரியா போறீங்க? துபாய் மால் போலான்னு இருக்கோம், அதான் நீங்க வரீங்களான்னு கேட்கறது தான் ப்ரோ. நானும் மால் தான் ப்ரோ போலான்னு இருக்கேன். வாங்க, பஸ் எடுக்க போறாங்க. இந்த பஸ் தானே? நல்லா தெரியுமா? கன்ஃபார்மா? பாத்தீங்கன்னா துபாய் மால் போறதுக்கான பஸ் தான். துபாய் ஏறிக்கு எப்படி இந்த ரிவ்யூ உள்ள இருந்து போறோம் பாருங்க. பார்த்தீங்கன்னா பஸ் ஏறி உட்காந்துட்டோம், மொட்டை மாடியில் இருக்கோம். ஹே காய்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ரோ வந்தாச்சு, யூனியன் வந்தாச்சு. அஜ்மான்லேருந்து யூனியன் வந்துருக்கோம். இப்போ வந்திருக்கோம். ஆமாம், இப்போ போயிட்டு உங்களுக்கு மெட்ரோவில் போய் எப்படி இருக்கு லொக்கேஷனு, அந்த ஏரியாலாம் சுற்றி கட்டு வீடியோ போகிறோம். பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் மெட்ரோ. சைடில் பார்த்தீங்கன்னா 2 அடியிலே மெட்ரோ வச்சிருக்காங்க நண்பர்களே. இங்கே வந்துருச்சு. என்னன்னா அது எங்கே ரொம்ப தூரம் நடந்து போகணும்னு பார்த்தா காலிகடியில் இருக்கு ட்ரெயினில். ப்ரோ இப்படி தான் வந்து அடிக்கடி எதனா பேசுறாரு, அதை கண்டுக்காதீங்க. நண்பர்களே, வர வர அசிங்கப்படுத்துறாங்க. என்னுடைய ஜோக்கை பார்த்து நீங்களாம் சிரிக்கிறீங்க, இவனை பார்த்து என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஒரு ரெண்டு பேப்பர் ஐடியிலேருந்து வந்து கமெண்ட் போடுங்க, அதுக்கப்புறம் சரியாயிடும். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா தலைவன் போயிட்டு இருக்கான். யூனியன் மெட்ரோவில் ஏறுறதுக்காக போயிட்டு இருக்காரு பாருங்க. ஏதோ துபாய் மன்னர் மாதிரி போயிட்டு இருக்காரு. ஆட்டில் ரீசார்ஜ் இல்லாமல் இப்போ அடி வாங்கிட்டு வர போகிறோம், அது மட்டும் தான் தெரியும். இன்னைக்கு கடன் வாங்கி ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துருக்காங்க வரையிலே. உள்ளே வந்தாச்சு. மெட்ரோலாம் வெயிட் பண்ணிட்டு வந்து யூனியன்றது ஒரு ஜங்ஷன். 2 மெட்ரோ ஸ்டேஷனோட கலரும் கனெக்ட் ஆகிற ஏரியா. வந்து நம்மளோட புர்ஜ் கலிஃபா போகிற மெட்ரோவில் ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு டைம் ஆகுது. டிஸ்பிளே பண்ணிட்டாங்க 1 மினிட்ல வரப்போகுது. The next station is Burj Khalifa, Dubai Mall. Guys, பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வழியாக துபாய் என்ன போகுது மால் தானே, துபாய் மால் புர்ஜ் கலிஃபா மெட்ரோ ஸ்டேஷனில் வந்திருக்கோம். ப்ரோ நீ ஆல்ரெடி வந்திருக்கல? நான் இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இங்கே வர்றது. நம்மளோட ஃப்ரெண்டரும் ஒருத்தருக்கு வெயிட் பண்ணிருக்காரு நண்பர்களே. இப்போ அவரை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். சரியான டிராஃபிக், அதனால லேட் ஆயிடுச்சு. ஒரு 1/2 hour கிட்ட அவன் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கேர்ஃபுல். சம்பவம் ஆகுது. இப்போ கொண்டத்தில் சம்பவம் ஆகிட்டு இருக்கோம். ஜஸ்ட் மிஸ், அவ்வளோ தள்ளி விட்டான்னு சொல்லிருப்பாங்க. ஜஸ்ட் வந்து காப்பாற்றலாம் போனோம். நண்பர்களே, அந்த கிரீன் சட்டை நம்மளோட ஃப்ரெண்டு. இவன் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஜிகிரி தோஸ்த். இருக்கான் பாருங்க. புஷ்கில் போனதும் சைடில் இருக்கா. செடியும் கொடியும் மறந்தது. ஃபைனலி ரீச்ட் துபாய் மால். ஃபைனலி துபாய் மாலுக்குள்ளே வந்தாச்சு. இப்படி தான் இந்த மாலை பார்த்துக்கோங்க. இங்கே எல்லா ஷோரூமும் எல்லாமே இருக்குது. சுற்றி பார்க்கறதுனால எப்படியும் உங்களுக்கு 1 நாள் ஆகிடும். தலைவன் இங்கே வந்திருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு.
ஆமாம் இவருக்கு நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கைடன்ஸுக்காக நல்லா கைடன்ஸுக்கு தான் இவர் கூட்டு வந்திருக்கோம். இவர் தான் இப்போ நம்மளோட கைடு. எப்போ வேணுமோ திருப்பி படிச்சுக்கலாம். யார் இவன் அந்த ஐஸ்கிரீம் வச்சு எத்த கட்டுறவன். இவங்க டர்க்கியில் தானே அதிகமாக இருப்பானுங்க இந்த மாதிரி. 100 $9,000 இருக்குது. 5,000 எல்லாம் திராம்ஸு காய்ஸ் பாருங்கள். 3,000 திராம்ஸு. 16 GB ரேமு, 512 GB SSD. வா செம்ம ரேட்டு காய்ஸ் உள்ள எல்லாம். எத்தனை போட்டுருங்க? 3,000 4,000மா? 1 GB 256 3000. இப்போ இங்கே தான் போட்டுருக்கேன். ஓ கேர்லெஸ். ஃபுல்லாக கோப்ரோ கைஸ். எல்லாம் வாட்டர் ப்ரூஃப். இங்கே பாருங்கள் ட்ரோன்லாம் இருக்குது. ப்ரோ அங்கே எல்லாரும் லேப்டாப் வாங்கிட்டு இருக்காங்க, நீ மட்டும் என்ன ப்ரோ பண்ணுறாங்க? வந்து வீடியோ பார்த்துருக்கேன் யூடியூப்பு. நான் ரெடி தான் வரவா வேறு இருக்குங்க கைஸ். துபாய் மாலில் உட்காந்துட்டு லியோ சாங் கேட்டுன்னு இருக்கிறான் இவன். இங்கே பாருங்க செக் பண்ணுறேன் நம்பருமே குவாலிட்டியா. மக்கள் நல்லா இருக்கு. நல்லா அடிக்கடி முக்குது. நெட்ஒர்க்கு இப்படி இஷ்யூ இருக்குது கைஸ். என்ன ஸ்டெக் ஆகுது. துபாய் மாலில் வந்துட்டு லியோ சாங் கேட்டுனுக்குறோம். ஸ்டெக் ஆகுது. குவாலிட்டி 4K-வா? 4K-ல 1260. ஆஹா எவ்வளோ ரேட்டு இது? 600 பரவாயில்லையே, கம்மியாக தான் இருக்குது. அதுதான் சொல்கிறேன், இது ஒர்த்தில் வாங்குவேன். இது என்ன மாடல் இது? லினோவா ப்ரோ? லினோவா தான் நான் தேவை ஐபாடு. சும்மா படம் பார்த்தா பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு தானே. ஆனால் இங்கே வரணுன்னாலே 15 திராம்ஸ் ஆகுது. அடுத்த மாதம் பேசாமல் ஒரு டேப் வாங்கிட்டு பார்க்கலாம். நான் அதுதான் வாங்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். டேப் ஒன்று பெரிய லேப்டாப் தான் வாங்க முடியல, அட்லீஸ்ட் டேப் அது எடிட்டிங் பண்ண யூஸ் ஆகும். சூப்பராக நல்லா இருக்கும். இருக்கும். பென் வச்ச மாதிரிலாம் உண்டு. லேப்டாப் மாதிரி லேபில் எடிட் பண்ணுறது நல்லாயிருக்கும். எல்லாத்துலேயும் 30 1500 எப்படி இருக்குது? என்ன விஜய் அப்படியே நிற்கிறாரு. 1500 இப்போ எப்படி இருக்குது டிஸ்பிளேனு? கம்மியாக பண்ணுறாங்கல்ல ஃபுல்லாக கீழே வரைக்கும் அப்படியே போகுது. இந்த மாதிரி ஏர்போர்ட்லேயும் ஒரு இடம் வச்சுருந்தானு பார்த்தியா? சூப்பராக இருந்தது. அது மஜா இருக்கு ப்ரோ. வாவ் கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா இதான் மீன் அக்வாரியம். இதான் சொன்னியா ப்ரோ? வாவ் மேன். சரியா இருக்குதுல? இதான் சொன்னியா நீனு? நம்ம இங்கேருந்து ஜூமை போட்டுக்க வேண்டியதான். வா டேங்க் கிளீனர் இவ்வளோ பெருசு தான் வளருமா? அப்போ இவங்க கறிகிரிலாம் போட்டு வளர்த்துருப்பானுவோ. ஆமாம் ப்ரோ. दो बार ब्रो सार्क दो बार कॉल கீழே இருந்து பார்த்தா சூப்பராக இருக்கும்.
தொடக்கூடாது, தொடுப்போ தொட்டாலே ஓடுது. அதுவரை உள்ள ஆள் இருக்கானுங்க ப்ரோ. எப்படி இங்கே சாப்பாடு கொடுக்குறது அதுக்கு தனி இது அம்சம் உள்ள கம்ம ஸ்பீடாக போகுதுல்ல அந்த மீன். வராம பாருங்க ஆளுங்களை கூப்பிட்டு போகிறாங்க. அப்படியே இறங்கினாங்கன்னா டக்குன்னு சாப்பாடு கொடுக்கும். அந்த கூண்டுக்குள்ளே தான் கொடுப்பாங்க போல இருக்கு. இந்த ஒவ்வொரு சாருக்கு போகுது. அப்பாடி பையன் நமக்காகவே வரான் ஷூட் பண்ணுறதுன்றாங்க. இப்போ இவ்வளோண்டு மீன் போகுது. ஷார்க்கு பச்சிச்சுன்னா டப்புன்னு சாப்பிட்றாது. என்னடா பாம்பு மாதிரி இருக்கு, விசித்திரமாக இருக்கு. 2 பேரும் சண்டை. ஈல்னா பாம்பு மாதிரி இருக்குல்ல. எத்தனை தண்டி டால்ஃபின்லாம் போடுறது இங்கே வராம தலைவா. தலைவா தலைவா இங்கே வா தலைவா. ஹாய் காய் நம்மள்கிட்ட பேச வரான் பாருங்க. ஆமாம் ஏதாவது சாப்பிடுதா போடுவோமான்னு பார்த்துக்கிறாங்க கைஸ். இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக மார்வல் அவெஞ்சர்ஸோட இது என்னது ப்ரோ ஸ்டாச்சுவா கோல்ட் கனெக்ஷன். இதெல்லாம் பாருங்கள் நிறையா வச்சுருக்காங்க இந்த மாதிரி கோல்ட் கனெக்ஷன். வாவ் மேன் நைஸ். ஒரு பேர் சொல்லு பார்ப்போம். தாரு, தானோஸு, லோக்கி, லோக்கி அல்கா தானோஸ் இது இவன் லோக்கி, மார்வலு, கேப்டன் மார்வலு. என்ன 2 கேப்டன் மார்வல் வச்சுருவாங்க. கேப்டன் அமெரிக்கா ரெண்டுமே கேப்டன் மார்வல் தான். நம்ம எங்கே இருக்கோம்னு அது காட்டுமா? எவ்வளோ பெரிய மாலு கைஸ் பார்த்துக்கோங்க. யூஆர் ஹியர். எவ்வளோ பெரிய மாலு துபாய் மாலு. நாங்கள் ரூட்டு பார்த்துட்ருக்கோம் சாப்பிட எங்கே போகிறதுன்ட்டு. சத்தியமாக வழி தெரில. எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கு. அதான் கைஸ் ஒரிஜினலாக துபாயில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இவ்வளோ நாள் வந்து அங்கே இருந்து இந்த சைட்டு அந்த சைட்டுன்னு வேலை பார்த்து இப்போ தான் நான் துபாய்க்கே வந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ பெருசு கைஸ், செம்ம பெருசு மாலு. நான் கூட நினச்சி பார்க்கவே இல்லை இவ்வளோ பெருசுலாம் இருக்குன்ட்டு. சரியான பெருசாக இருக்குது. ஆனால் எல்லாம் எக்ஸ்பென்சிவ். ஒன்றுமே நம்மளால் வாங்க முடியல. எது எடுத்தாலும் 500 கிராம்ஸு 600 கிராம்ஸுக்கு மேலே தான் இருக்குது. அதனால் எதுவுமே நம்மளால் வாங்க முடியல. இது மேலே போனோம்னா எவ்வளோ? 200 கிராம்ஸா? துபாய் மால் சோக்கல் பஹாரா. சோக்கல் பஹார். ஆஹா வெயில் பொழந்து கட்டுது கைஸ். இங்கே இருந்தா பார்ப்பீங்க அந்த வியூ? இங்கே இருந்தா
மாடல் அங்கேருந்து பார்க்கலாம் இல்லை அங்கேருந்து பார்க்கலாம். ஏதோ ஒரு பில்டிங் மேலே தான் ப்ரோ ஸ்விம்மிங் பூல் வச்சுருப்பானுங்களே, அப்படியே ரூஃப் மேலே வச்சுருப்பானுங்க. அது எங்கே தான் தெரில. இது ஒரு ப்ரோ இதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுக்க வேண்டியதான். போதுமாப்பா. ஒரு வழியா தோழர்கள் வந்துட்டோம் வந்தாச்சு. ஆனால் பேச முடியல. நடந்துக்கிட்டு தான் இருக்கோம். வெற்றிகரமாக நம்ம ஆசையான லேப்டாப் கரிப்பா ஆமாம் வாங்கியாச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபா அவங்களுக்கும் தெரியும், பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு. உலகத்திலேயே மிக உயரமான பில்டிங்ல இது. இதுதான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. ஆமாம் இந்த பில்டிங் தான். நானும் அப்போ சொல்கிறேன் இதை விட உயரமாக முன்னர் பார்த்தீங்கன்னா பயந்துராங்க. சன் செய்திகளுக்காக சுகுமார். ஃபுல்லாக ஸ்கேட் போர்டு. இதுவும் காசா? எல்லாமே காசு தான். விழுந்தோன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஆனால் விழுவாங்க அந்த மாதிரி ஓட்ட தெரியாதவங்களாம் அந்த மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க, பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி. எவனா விழுவான் டக்குன்னு எடுத்துடலான்னு பார்க்குறேன், எவனா விழ மாட்டேறான். அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனு பாருங்க. அந்த ஸ்க்ரீனுக்கு நடுவில் ஷாப்பு கடை தெரியுதா? தேட்டர் ஸ்க்ரீனோட பெருசாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சைனா டவுன் வந்திருக்கோம். இதுதான் வந்து இங்கே ஃபுல்லாக சைனீஸ் ஐட்டமாக இருக்குமா ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அவுட்டீரியர் எல்லாம் எக்ஸ்டீரியர் எல்லாமே சைனா மாலி. ஆமாம் பக்காவாக செஞ்சுருக்காங்க. இப்போ ஃபுல்லாக சைனாவில் இருக்கிற ஃபீலிங்ஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இதை பாருங்க ஃபுல்லாக. வெல்கம் டு சைனா. சைனா டவுன் இங்கே பாருங்கள். ஃபுட் கோர்ட், டீ ரூம், இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா இடமும் இங்கேயே போட்டிருக்காங்க. அது சைனீஸ்லேயும் போட்டிருக்காங்க பாருங்கள். சைனாக்கெலாம் போக தேவையில்லை, இந்த மாதிரி சைனா டவுனுக்கு வந்தால் போதும் போல். என்ன ப்ரோ கொடுத்தானுங்க ஃபஸ்ட்டு செரி பழமா என்ட்ரியில்? நம்ம சைனாவுக்கு வந்தாச்சு. போய் தர்மா வந்திருக்கான். அப்போ போய் தர்மா சைனாவுக்கு வந்தது மக்களை காப்பாற்ற இல்லை, ஃபோட்டோ எடுக்க. என்னடா அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நீ என்ன வயிறு கலக்குதா?
உட்காந்து எதிரே Bodhi Dharmo. Damo. Chochi. Hanme Frank. Sorfiang. Wang Wiang. சீனாவின் பிற பகுதிகளில் இருந்து வந்த மருத்துவர்களுக்கும் போதி தர்மர் தன் மருத்துவ குறிப்புகளை கற்றுத் தந்தார். ப்ரோ ஒரு கிக் ஒன்று பண்ணு ப்ரோ. வா சிடி வாசி வாஜா சாஷோ சியா ஃபனி ஷிங் அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. இதுலேயும் இவ்வளோ க்ரௌட் ஆகிடுச்சு. இப்போ தான் இங்கே வந்துட்டு போனோம் பாருங்கள். இப்போ இங்கே வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று நடத்த போகிறாங்க. அது பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ கூட்டம். This is the last day of the Dubai Mall. இனிமேல் வருவோமா என்று தெரியவில்லை. இப்போ 7 மணிக்கு இங்கே ஒரு வாட்டர் ஷோ ஒன்று ஆரம்பிக்க போகுது. அதுக்கு தான் இங்கே இவ்வளோ கூட்டம். அதை பார்க்கறதுக்கு தான் செம்ம கூட்டம் வெயிட் பண்ணிட்டு ஃபுல்லாக ஆள் தான் மக்களே. நண்பர்களே சொல்ல மக்களே சொல்லிட்டா பாருங்கள். எங்களையும் அப்படியே ப்ரோ தான் பாவம். இன்னும் ப்ரோ இல்லை, மிஸ் பண்ணுவோம். இவர் இன்னும் ஒரு வாரம் தான் இருப்பார் துபாயில். அப்புறம் ஊருக்கு போயிடுவார். அப்புறம் நான் தனியாக தான் இருப்பேன். இன்னும் ஒரு வாரத்தில் தலைவர் ஊருக்கு போயிடுவார். என்ன சொல்கிறேன்னு கேட்கல. ஓகே, இப்போ நீங்கள் அருவி பார்க்குறீங்க. அருவி படம் பார்க்குறீங்க. அருவி செம படம் நல்லா இருக்கும். சேஃப்டி பெல்ட் லாக் பண்ண மாட்டான் இறங்குறப்ப. அவன் வந்து கிளாஸ் க்ளீன் பண்ணுறான் புஜ்ஜுகள் பல. போயிட்டு அட்ரஸ் எல்லாம் கேட்டு வந்து வேலையெல்லாம் கேட்டு அந்த மாதிரியே சொல்றான். கிளாஸ் இன்டர்வியூ எடுக்கணும். அவன் அண்ணில் அங்கே உட்காந்துருக்கான். வேலை செய்யலாமா வேணாம். எவ்வளோ ஹைட்டு இறங்குறான். இறங்க போகிறான். எப்போதான் போடுவாங்க தெரில. 7 மணின்னு சொன்னாங்க. சங்கீதம் சார் அந்த வீடியோ போட்டு விடுறது. பாட்டை போட்டு தண்ணி உள்ள போடுறீங்க சொன்னாலே பையன் ஆகுது. வாய் வைக்கிறானோ நண்பர்களே. வீடியோ எடுத்தாலே நிறைய தீய சக்தி இருக்கானோ கூட. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். நெஞ்சில் எந்தவோ நினைச்சு ஞாபகம் வரது. யோசனை வரல. தூக்கம்தான் வரல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணிக்கு வெளியில் எல்லாம் வந்துருக்குது. வெளியே இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிடும். எல்லா லைட்டையும் இப்போ ஆஃப் பண்ணிடுவாங்களாம். இங்கே சுற்றி இருக்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு சும்மா தண்ணி அடிப்பாங்க. இப்போ தண்ணி அடிப்பாங்க. முரட்டாக இருக்கும். இப்போ முரட்டின்னு உச்சமாக இருக்கும் ப்ரோ சொல்கிற மாதிரி.
இப்போ பாருங்க ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் போக போகுது. அதுக்குள்ளேயே இந்த ஷோ முடிஞ்சா நல்லாயிருக்கும். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Habibi come to Dubai man. Sorry. Emar அங்க பாரு. ஐயோ bus bangsa dia. Aha. Bus bangsa dia lah. Mantap lah ada. Tu gear body. Taga. நான் பாட்டு காப்பி ரைட் போட்டுருவானு ப்ரோ. போட்டு எடுத்து விட்றானு தண்ணி பைப்பு ப்ரோ. ஆடி வருது. ஐயோ ஓய்யோ jam. வந்துச்சு ப்ரோ. எப்படி இருந்துச்சு வேற மாதிரி இருந்துச்சு. வேற லெவல் வந்து பாரு எவ்வளோ கூட்டம். அதை பாரு டிஸ்பிளே செம்ம கூட்டம் guys. காலையில் அளவுக்கு நாங்கள் எப்போ 12:30 வந்தோமா ப்ரோ? 10 மணிக்கு கிளம்பணும் ரூம்லேருந்து. 12:30 வந்தோம் இங்கே அஜ்மான் இது துபாய் மாலுக்குள்ளே. இப்போ மணி 8 ஆக போகுது. செம்ம கூட்டம். 6 மணிக்கு மேலாம் சரியான கூட்டம். அது பார்க்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் பார்க்கணுமே. சரியான கூட்டம் guys. இப்போயே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது guys. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக துபாய் மால் எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. எத்தனை மணிக்கு வரும் அந்த காலைல? நண்பர்களே பார்த்தீங்கன்னா காலைல நாங்கள் மணி போல் ஸ்டார்ட் பண்ணோம். மணி எப்படியும் ஒரு 8 முடிக்கிறோம். இன்னே இப்போ மெட்ரோ பிடிச்சி நாங்கள் அஜ்மான் போனோம். அவ்வளோதான். இங்கேயே ஒரு என் கார்டு போட்டு முடிச்சோன்னா உங்களுக்கு சார்ஜ் இல்லை. அதான் முக்கியம். முக்கிய காரணமே அதான். இப்போ ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. அதான் இங்கேயே வந்து முடிச்சு விடலாம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதான் அவன் கவலைப்படாது பேசுது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியல கைஸ். அதான் பிரச்சனை. எங்களுக்கே என்ன பண்ணுறது இங்கே இதை பற்றி சொல்கிறதுன்னு எங்களுக்கே தெரில. நாங்களே எல்லாமே வாயை பொறுத்து தான் பார்த்துட்டு இருந்தோம். அதான் காரணம். இப்போது அடுத்த வீடியோவில் பலமாக பண்ணுவோம்.
அது எதிர்பார்த்து காத்துருங்க. அதோட ஸ்டே டியூன். ஓகே, வரட்டா மாப்பிள. Bye. Bye.